सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साध मंडल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीष शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णभस्ताय पुतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनि यदि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் இஸ்கான் பாகவதம் நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழில் அப்படியே படிக்கலாம். நாம் 3 ஸ்லோகம் அவதாரிகன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ரோடக்ஷன் 3 ஸ்லோகம் ஜன்மாத்திரஸ்ய தர்ம புரோஜித கைதவ நிகம கல்பதோன்ற 3 ஸ்லோகத்தில் இந்த பாகவதத்தினுடைய சாரமே பாகவதத்தை எப்படி நெருங்கணும், பாகவதத்தில் யாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், பாகவதம் எப்படிப்பட்ட சுவையுடையது, பாகவதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியது, பாகவதத்தினுடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் அந்த 3 ஸ்லோகத்திலேயே விரிவாக சொல்லியிருக்கு. பாகவதம் எந்தளவுக்கு உயர்ந்தது மற்ற சாஸ்திரங்களை விட, மற்ற தெய்வங்களோட உயர்ந்த பரதெய்வத்தை பற்றி இதில் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, கபடத்தை எல்லாம் விட வேண்டும், எதனால் நமக்கு நன்மை உண்டாகும், அற்ப ஆசைகளை விட்டு உயர்ந்த ஆசைப்பட வேண்டும், அதாவது பகவானை அடைய வேண்டும், ஜென்மலாபத்தை அடையணும், அதுதான் முக்கியம். அப்போ தான் உயர்ந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். தாழ்ந்த ஆசைகள் பட்ட தாழ்ந்த சுவைகளை வளர்த்து கொண்ட தாழ்ந்த ஆசைகளை அடைஞ்சால் நம்ம மனசு தாழ்மையாக தான் இருக்கும், அசுத்தமாக இருக்கும், கலங்கப்பட்டு தான் இருக்கும். அதனால் துன்பங்கள் கலந்துருக்கும். உயர்ந்த ஆசைகள், உயர்ந்த சுவை, உயர்ந்த நோக்கம் கொண்டிருந்தால் நம் மனசில் துன்ப கலப்படமில்லாத இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்போ எது வேணும்? துன்பத்தோடு கூடிய இந்த அல்ப இன்பமா, சிற்றின்பமா, துன்ப கலப்படமில்லாத பேரின்பமா, அப்படி நம்மளே தேர்ந்தெடுத்து சொல்லி நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். அதனால் நம்ம பக்குவம் அடைகிற வரைக்கும் இந்த பாகவதத்தை படிச்சுட்டே இருக்கணும். ஆலயம் ஆன்மா இல்லாமல் முகுஹு அடிக்கடி ஏன் திருப்பி படிக்கணும்? முகுஹுன்னா அடிக்கடி திருப்பி ஏன் படிக்கணும் அப்படின்னா, இன்னும் பக்குவம் அடையலையே, இன்னும் ஜென்மா கரையறலையே. ஜென்மா கரையறின சுகாச்சாரியரே படிக்கிறாரு, நம்ம படிக்கிறதுக்கு என்ன? அவர் நினச்ச போது மோட்சம் அடையலாம், முக்தி அடையலாம், அந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட முக்தாத்மாவாகி அவரே பாகவதம் படிக்கிறார், பாகவத்தில் மயங்கிட்டார், பாகவத்தை அனைவரும் சனை படன்னு எப்பொழுதும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். எப்பொழுதும் பாகவதத்தையே ஜபிச்சுட்டு இருக்கார், பாகவதத்தையே பாடிக்கொண்டு சதுகீத சுகாதிபிகி அது பாடிக்கொண்டு இருக்கிறாராம் எப்பொழுதும் இந்த பாகவத ஸ்லோகங்களை. அப்படிப்பட்ட மகாத்மாக்களே பாகவதம் படிக்கும்போது நாம் இன்னும் மோட்சமே ஜென்ம லாபமே அடையலையே. ஜென்ம சாபல்யம் அடைவதற்காகவாவது நம்ம நிச்சயமாக பாகவதம் திருப்பி அஹோ முஹோ ரசிகாக புவி பாபுகாக, அப்படிப்பட்ட ரசிகர்களாகிய ரசம் அறிந்தவர்களாகிய அப்படிப்பட்ட ரசம் அறிந்தவர்களுக்கு தான் இந்த பாகவதம் பதத்துக்கு பார்த்து திதி பரமா ரசஞானம் சுவாது பதே பதே. அந்த ரச ஞானம் உள்ளவர்களுக்கு தான் பதத்துக்கு பார்த்து சுவாரஸ்யமாக இருக்கும் பாகவதம். அதனால் நாம் பக்குவம், நம்ம மனசு எந்த அளவுக்கு உன்னத ஸ்திதிக்கு கிருஷ்ண பக்தியில் தலைச்சி போகிற மட்டும் நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் பாகவதம். அதுதான் முகுகுன்றார். திருப்பி படிங்க அப்படின்றார் பாகவதத்தை. ஒரு தடவை படிச்சிட்டேன் போதும், 2வது தடவை படிச்சிட்டேன் போதும் அப்படிலாம் சொல்லாதப்பா. 3வது தடவை படி, 4வது தடவை படி, 5வது தடவை படி. இப்போ கொஞ்சம் ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது 5வது தடவை படிக்கும்போது.
என்னமோ நல்லா இருக்குது இந்த பாகவதம். ஃபஸ்ட்டெலாம் போர் அடிச்சது படிக்கும்போது, கேட்கும்போது ஒன்றுமே புரியல. ஜென்மாத்தஸ் என்ற ஸ்லோகம் ஒரு வேதாந்தமாக இருக்குது, ஒன்றுமே புரியாமல் இருந்தது. கேட்க 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 அப்போ நான் அது கேட்காமல் இருக்க முடியல. இப்போது ஏன்? நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு, எனக்குள்ளே நஷ்டம் ஆயிடுச்சே. நித்தியம் பாகவத சேவையா, இப்போ பாகவதத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. நித்தியம் பாகவத சேவை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது எனக்கு. நித்தியமாக பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோன்றுறது. சுஸ்ரூஷிபிஸ் தக்ஷணாத்து, ஏன்னா இப்போ கேட்ட மாத்திரத்திலே மனசில் பகவான் வந்து தங்கிடுறான், பகவான் தெரியிறான். அது எதனாலனா முகுஹு அடிக்கடி கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா கைதவம் நிர்மத் சரணம் இவைகள்லாம் தொடை தெரியப்பட்டது. சுன்பதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனஹா ஹிருத்தியந்தஸ்துஹி அபத்ராணி விதுனோதி சுஹுருத்சதாம். பகவான் கதையில் கேட்க கேட்க பகவானே உள்ளே புகுந்து ஹிருதயத்தில் இல்லை அந்த பலனை எதிர்பார்க்குற கைதவங்களை, அதே மாதிரி பொறாமை முதலிய துவேஷம் முதலிய மற்ற மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சிகளை தொடச்சிடுறான பகவான். அபத்ராணி விதுனோதி, அந்த அமங்கலமான வாசனைகளை தொடச்சிடுறான ஹிருதயத்தில். மனசை பரிசுத்தமாக இருக்கணும். தான் இருக்கிற இடம் சுத்தமாக வச்சுக்கணும்னு எல்லாருக்கும் தோணுமா தோணாதா? ஒவ்வொரு வீட்டில் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா ஒரே ஒட்டடியமோ ஒரே குப்பையும் கோலமாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்குதா பார்க்கறதுக்கு? நமக்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரே நெடியாக இருக்குது, மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா உடனே குப்பைகள்லாம் எடுத்து போய் வெளியே வீசி இது பண்ணி அதாவது எரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி அது வீட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணால் தான் அப்பா பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இல்லைன்னா வாசம் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்படின்னா நாமளே அப்படின்னா மகா பரிசுத்தமான பவித்திரமாகிய பரம பவித்திரனாகிய கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த இடம் பரிசுத்தமாக பரிசுத்தமாக வச்சுக்க மாட்டானா? அதனால் இந்த மனசு நம்ம இருக்க வேண்டிய இந்த மனசில் என்னென்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பகவான் உள்ளே வந்துட்டான்னா இந்த மனசு உள்ள காமக்ரோத லோகங்கள்லாம் வெளியே போயிடுமா, தொடர்ச்சத்துறானா பகவான். அப்படிப்பட்ட விதுனோதி சுஹுருத்சதாம். அப்போ நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு இந்த அமங்கலமான வாசங்கள்லாம் நஷ்டமாக அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பாகவதம். நித்தியம் பாகவத சேவையா, எப்பொழுதும் பாகவதம் படிச்சுட்டே இருக்கணுன்ற அந்த ருச்சியில் தான் இருக்கும். ஏன்னா இனிமேல் எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அலம் பிரதகி அலம் தீர்த்தகி அலம் யோகம் அலம் மகைஹி கதா லாப ஏவ முக்திதாக. இந்த கதை லாபம் ஒன்று போதும் மோட்சத்துக்கு உத்தரும். நான் தீர்த்த யாத்திரைன்னு நான் யாகம் பண்ணுறேன், நான் விரதங்கள் இருக்கிறேன், கிரியானுஷ்டானங்கள் பண்ணுறேன்னு நான் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கணும்? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த பாகவதம் ஒன்று போதும் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிடுவான். பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கத அமிர்தம் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம் உணந்தி தே விஷய விதூஷிதாஷயம். உலக விஷயங்களால் கெட்டுப்போன இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த பிபந்தியை பகவத ஆத்மன சதாம், ஆத்ம வித்துக்களுக்கு சம்மதமான இந்த கிருஷ்ண கதைகளை கேட்டு காது நிறைய அப்படிப்பட்ட ஹிருதயத்தை பரிசுத்தமாக இந்த கதைகளை கேட்ட பிறகு பகவான் திருவடியே கதின்னு பிடிச்சிடுவான். பகவான் திருவடியை அவன் தான் அடைந்தவன். அடைய போகிறோமில்ல, அடைஞ்சாச்சு. இப்போ பாகவதத்தில் நினையும் போது நம்ம பகவானத்தில் தான் இருக்கிறோம். புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தி தச் சரண சரோருஹாந்திகம். பகவானுடைய சரணகமலங்களுடைய குடைநிலை குளிர்ச்சியில் தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் இந்த பாகவதத்தை. இந்த பாகவதம் ஒன்று போதும் தான். கதா லாபைவ முக்திதா. இந்த பாகவத லாபைவ முக்திதா, இது ஒன்று போதும். மற்றெல்லாம் பிரமா வகைகி, மற்ற புராண இதிகாசம் நிறைய படிச்சுன்னா புத்தி குழப்பத்தை உண்டாக்கிடும். இதுவா அதுவா அப்படின்னு நீ மதுமலையில் போன மாதிரி இப்படித்தான் வருதா அப்படி போகிறதான்ட்டு ராமாயணமாக பாகவதமாக, பகவத்கீதையாக பாகவதமாக, இதுவா உபநிஷதங்களாக பாகவதம் அப்படி இப்படின்ட்டு ரெண்டு வச்சுக்காது என்றைக்குமே. என்றைக்குமே ஆபத்து. ஆமாம், ரெண்டுமே இப்போ கஷ்டம், ரெண்டுத்தையும் கை விட்டுருவேன். இதையும் படிக்க மாட்டேன், அதையும் படிக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று வச்சுருந்தேன்னா வச்சுக்கோ, இது தவிர எனக்கு வேறு எதுவும் வேணாம். இதில் எனக்கு ருச்சி வருதோ வரலையோ, வரும்போது வரட்டும் ருச்சி, அது வரைக்கும் நான் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கேன். பகவான் என்றைக்கு ருச்சி கொடுக்குறானோ வாசுதேவ கதா ருச்சி, அன்றைக்கி எனக்கு கொடுக்கட்டும், எனக்கு பாகவதம் ஒன்று போதும் அப்படின்னு நின்றுணுமா. இல்லை அதுலேயும் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. ராமாயணமும் கொஞ்சம் பார்க்கலாம், மகாபாரதம் நல்லா இருக்குது, மகாபாரதம் கொஞ்சம் பார்க்கலாம்,
இல்லை சிவமகாபுராணம், ஸ்காந்த புராணம் கூட நல்லா இருக்குது, பத்ம புராணம் கூட தான் நல்லா இருக்குது, மார்க்கண்டிய புராணம் நல்லா இருக்குது, வராக புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம்லாம் நிறைய புராணங்கள் இருக்குது. அதெல்லாம் படித்தோம்னா நிறைய கதைகள் இருக்குது, அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படி மனசு மயங்க தான் செய்யும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் படித்து மாளுமா? பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விவாகசா அதசாது அத்த எத் சாரம் சமுத்திரத்திய மனிஷையா. நிறைய புராணங்கள், நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது, நிறைய கர்மாக்களை உபதேசம் பண்ணக்கூடிய சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரம் நிறைய இருக்குது. எல்லாம் படிக்கணும் தான் ஆசை. ஆனால் பிராயேன அல்பாயுஷா சப்ஜ கலவு வஸ்மி யுகேஜனா. அவ்வளோத்துல ஆயுசு போதாது, அவ்வளவும் படிக்கிறதுக்கு ஆயுசு வேணாமா? இல்லை அதை புரிஞ்சிக்கிற அந்தளவுக்கு மெமரி பவர், மந்தஹா மந்த மதையா, அவ்வளோ மெமரி பவர் இல்லையே, நினைவாற்றல் கிடையாது. மந்த பாக்கியாக அவ்வளோ தொழிலாம் இல்லைப்பா. அப்புறம்னா ஏன் புரூஹின சத்ததானானாம் ஏன் ஆத்மா சுப்ரசீததி. எதனால் ஆத்மா பூர்ண சந்தோஷம் அடையுமோ அது ஒன்று சொல்லு போதும். அதை சாதோ அத்த எத் சாரம் சமுத்திரத்திய மனுஷையா. சகல சாஸ்திரங்களுடைய சாரத்தை பிழிச்சு கொடுத்துரு. அதை பிடிச்சி நாங்கள் கரையேறிடுறோம். நிறையலாம் எங்களால் பூரிகம் நிறைய புராணங்கள் இதிகாசம்லாம் படிக்க முடியாது எங்களால். அவ்வளோ ஆயுசும் கிடையாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ஷார்ப்பான மைண்டும் கிடையாது, புத்தி கூர்மையும் கிடையாது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு. நாங்களும் மந்த மதையாக எங்களுக்கு சாதாரண விஷயம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். 10 தடவை கேட்டால் தான் ஒரு தடவை புரியும். அப்படியேப்பட்ட ஆள் நாங்களாம் கலியுக வாசிகள், கலியுக மக்கள். நாங்களாம் அவ்வளோ புத்தி சாமர்த்தியம் உடையவர்கள் கிடையாது. அதனால் நான் கிருஷ்ண கதை ரொம்ப சுவையாக இருக்கணும், அதை கொடு, அது போதும் எங்களுக்கு. இந்த பாகவதம் ஒன்று போதும். ஏகம் பாகவதம் சாஸ்திரம். மற்றதெல்லாம் எங்களுக்கு புத்தி குழப்பத்தை இதுவான்னு சாய்ஸ், அப்புறமா அதில் கொஞ்சம் மயங்கும், இதில் கொஞ்சம் மயங்கும், தேவையே இல்லை. எல்லாம் தூக்கி ஓரங்கட்டு. சர்வதர்மான் பரித்தேச்சு மாம் ஏகம் சரணம். கிருஷ்ண ஒருத்தம் போதும்ன்ட்டு இந்த பாகவதம் ஒன்று பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். நிம்மதியாக பாகவதம் படிச்சுட்டு போயினே ஆகுது. இனிமேல்ட்டு வேறு எதையும் திரும்பி பார்க்காத அப்படின்னு இருக்கணுமா. அதுதான் சொல்கிறார், சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத. இதுவே நீ திருப்பி நிறைய படிக்க வேண்டிய, நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய 18,000 ஸ்லோகம். இதை படித்து இப்போ புரிஞ்சிக்கிறது ரொம்ப நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது இன்னொன்று புராணமோ இன்னொரு இதிகாசமோ மகாபாரதம் படித்து நீ எப்படி புரிஞ்சுப்பேன்? அதுக்கெல்லாம் அவகாசம் உண்டா? அதனால் கலியுகத்துக்குரிய சாஸ்திரம் என்னென்னா பாகவதம் தான். கலோ கீரேன பாஷிதம், கலியுகத்து மக்களுக்காக கீரேன பாஷிதம், சுகார் என்ற கிளியால் பாடப்பட்டது. எதுக்காக பாடினாலாம்? சம்சாரினாம் கருணை ஆக புராண குஹ்யம். இந்த புராண ரகசியத்தை சம்சாரினால் உள்ள கருணையினால் எப்படியாவது இந்த ஒன்று பிடிச்சின்னு கரையேறட்ட மக்கள் அப்படின்றது கருணையினால் கொடுத்தார். எதையும் நீ மிஸ் பண்ணிவிட்டு நான் என் சாய்ஸ் என் இஷ்டப்படி தான். ஒரு குரு வாக்கியம் கிடைச்சிருக்கு, சுகருடைய சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம். ஒரு குருமுகமாக கேட்கும்போதும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும். பகவான் வியாசர் பகவானாலே கொடுக்கப்பட்டதானாலும் மகாமுனி கிருதே பாகவதமானாலும் 18 புராணத்தில் வராத ருச்சி இந்த பாகவதம் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன்னா இது சுகர் என்ற குருநாதரால் கொடுக்கப்பட்டதுனால தான், ஒரு குரு மூலமாக கிடைக்கிறதுனால தான் சுவை அதிகம் பாகவதத்துக்கு. அதனால தான் சுகசாஸ்திரம்னு சொல்கிறது இந்த பாகவதத்தை. கிளி கொத்தனை பழம் டேஸ்ட் அதிகம்னா எப்பவுமே ஒரு குரு மாதர் அனுவாதம் பண்ணி எடுத்து நம்மளுக்கு சொல்லும்போது இன்னும் சுவையாக இருக்கும் பாகவதம். மற்ற புராணங்களுடைய ஸ்லாங் வேறு, இந்த பாகவத புராணத்துடைய ஸ்லாங்கே வேறு. இது ஃபுல்லாக பக்திமயமாகவே சொல்லியிருக்கோம். மற்ற புராணங்களை பார்த்தா நிறைய தர்மங்கள் கிரியானுஷ்டானங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், சரித்திரங்களும் இருக்கும். அந்த 5 வித லட்சணங்கள், பூகுல கவுல வர்ணனைகள் எல்லாமே இருக்கும், சிருஷ்டியை பற்றிலாம் இருக்கும். ஆனால் பகவத் பெருமைகளை குறைச்சி தான் பேசியிருப்பார். அதெல்லாம் பார்த்தா மற்ற புராணங்களில் குறையாக தான் இருக்கும். ஆனால் பாகவதத்தில் முழுக்க பாகவதத்தை வச்சு பார்க்கும்போது மற்ற புராணங்களில் பகவத் குணங்களை குறைச்சி தான் பேசியிருக்காரு வியாசாச்சாரியார். மகாபாரதத்தில் கூட 1,00,000 கிரந்த மகாபாரதத்தில் பகவத் குணங்கள் குறைச்சி தான் பேசியிருக்காராம். அதனால தான் அவர் மனசு திருப்தி இல்லையா. நாரதர் சொல்கிறார், அவ்வளோ பெரிய கிரந்த மகாபாரதம், ஆனால் எங்கே தேடினாலும் ராசலீலை இல்லையே, நவநீத லீலை இல்லையே, பகவானுடைய குணங்கள் இல்லையே, அதுதான் குறையான். ஆனால் பாகவதத்தில் தொட்டடத்தில் ஆரம்பத்திலே கிருஷ்ணலீலைகள், முந்திஸ்துதில் பீஷ்மஸ்துதில் கிருஷ்ணனுடைய பெருமைகள் அப்படி கொட்டியிருக்கிறாங்க. அர்ஜுனன் புலம்பெல்லாம் மகாபாரதத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் பகவத் கிருபை தான் பாண்டவர்கள் காப்பாற்றுறதுக்கு காரணம் அப்படின்றத
புட்டு 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 வச்சுக்கிறார் அர்ஜுனன். வஞ்சிதோக மகாராஜா ஹரினா பந்துரூபினான்ற ஸ்லோகத்தை ஆரம்பித்து அப்படி பகவத் குணங்களை அனுபவித்து பேசியிருக்கார் அர்ஜுனன். அப்படின்னும் போது இது போதும் பாகவதம். இதில் இல்லாதது வேறு என்ன இருக்குது? ஆரம்பத்தில் ருச்சி வரலைன்னா பக்த சங்கம் இல்லை, அதெல்லாம் ருச்சி வரல. பாகவதம் அடிக்கடி நிறைய சிரவணம் பண்ணல, பக்தர்கள் வாக்கில் கேட்கணும். அது ஒன்று சிரவணம் இல்லை பக்த சங்கம். இது 2 நாள் தான் பியூரிஃபை ஆக முடியும். பியூரிஃபை ஆனால் தான் ஹிருதயத்தில் கிருஷ்ண பக்தி பிரகாசிக்கும். பாகவதம் கேட்கணுன்ற ஆசை அதிகமாகும், பாகவதம் படிக்கணுன்ற ஆசை அதிகமாகும். அப்போ மனசில் உள்ள கலங்கள் நீக்கி போச்சுன்னா நஷ்ட பிராயுஷ அபத்ரேஷு. அப்புறம் நித்தியம் பாகவத சேவையாக தான், எப்பொழுதும் பாகவத சேவை தான். பகவத் பக்தி உத்தம ஸ்லோகி பக்தி பகவதி நைஷ்டிகி, அலௌகிக பக்தி உண்டாயிடும். அதனால் அடுத்ததாக நம்ம 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள். இந்த பாகவதம் ஒன்று போதுன்னு மனசில் திருடமாக வச்சுட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பாகவதத்தை அனுபவிக்க முடியும். ஏதாவது சாய்ஸ் ஏதாவது வச்சுட்டு இருந்தால் இதில் மனசு ஸ்திரப்படாது. அதை புரிஞ்சுக்கணும். நைமிஷே அனிமிஷ 4வது ஸ்லோகம். முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் முதல் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 4வது ஸ்லோகம். நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ऋषयः சௌனகாதயः சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசத. நைமிஷே அப்படின்னா நைமிஷாரண்ய வனம். அனிமிஷ க்ஷேத்ரே அப்படின்னா குறிப்பாக தமது கண்ணிமைகளை மூடாதவரான விஷ்ணுவுக்கு பிரியமான ஒரு இடம்தான் அனிமிஷ க்ஷேத்ரே அப்படின்ற நைமிஷாரண்யம். ஒரு வனமே பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதுன்றது இந்த நைமிஷாரண்ய வனம் தான். அந்த வனமே பகவத் ஸ்வரூபமாக, அது அனிமிஷ க்ஷேத்திரமாக. ரிஷயனா அங்கே முனிவர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. சௌனகாதிய தான் சுகாச்சாரியார் வாயில் அமிர்தமாக பொழிந்த இந்த பாகவதம் ஒரு குரு மூலமாக அனுவாதம் பண்ணி கொடுக்கும்போது ஸ்வானுபவத்தோடு அனுவாதம் பண்ணி கொடுத்ததுனால பாகவதம் ரொம்ப சுவையாக இருக்குது. சௌனக ரிஷியை தலைமையாக கொண்டு சத்திரம்னா வேள்வி, சொர்க்கத்தில் போற்றப்படும் பகவான், லோகாய மேலும் பகவானுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டுள்ள பக்தர்களுக்கு சஹஸ்ர 1000, சஹஸ்ரனா 1000 சமம் ஆண்டுகள் ஆசத நிறைவேற்ற அப்படின்னு சொல்லுது. மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லலாம், ஒரு முறை நைமிஷாரண்ய வனத்தில் உள்ள புனிதமான ஒரு இடத்தில் சௌனக மகரிஷியை தலைமையாக கொண்ட மகரிஷிகள்லாம், ஆயிரக்கணக்கான ரிஷிகள்லாம் பகவானையும் அவரது பக்தர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக 1000 ஆண்டுகள் நீடிக்கும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துவதற்காக கூடினார்கள். சத்திர யாகத்தை. சத்திரம்னாவே யாகம்தான். அது நீண்ட காலமாக நிறைவேற்றக்கூடிய யாகம். இதில் எல்லாருமே அதிகாரிகள் இந்த யாகத்தில். பொருளுரை பார்க்கலாம். முந்தைய 3 ஸ்லோகங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முன்னுரை பேசப்பட்டது. அதான் முன்னுரை, அதான் இன்ட்ரொடக்ஷன். இச்சிறந்த நூலின் முக்கியமான விஷயம் இப்போது வழங்கப்படுகிறது. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் முதலில் பேசப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் 2வது தடவையாக நைமிஷாரண்யத்தில் மறுபடியும் பேசப்பட்டது. யார்? சூதர் நைமிஷாரண்யம் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லப்படுறாரு. அதான் 2வது தடவை பேசப்படுறது. குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் பொறியியலாரான பிரம்மா பிரபஞ்சத்தையே உள்ளடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்கரத்தை பற்றி மனதிற்குள் நினைத்தார் என்று வாசவிய தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது மனசால் ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணாராம். யார்? பிரம்மதேவர். அது என்ன பண்ணுறது, மிகப்பெரியதான் இந்த சக்கரத்தின் அச்சு. அப்போ நான் சௌனகாதி மகரிஷிகள் போய் கேட்டாங்களாம் பிரம்மதேவரத்தில், நாங்கள் ஒரு சத்திரயாகம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றோம், எங்கே போய் சத்திரயாகம் பண்ணுறது அப்படின்ட்டோன்னே. அப்போ மனசால் பிரம்மதேவர் ஒரு சக்கரத்தை சிருஷ்டி பண்ணார், ஒரு தர்பையினாலே. அப்போ இந்த மனத்தால் சிருஷ்டி பண்ண அந்த சக்கரத்தை உருட்டி விட்டார். இந்த சக்கரத்துடைய அச்சு எங்கே முறியுதோ அந்த இடம் தான் நீங்கள் யாகம் பண்ணுறதுக்கு சரியான இடம் அப்படின்னு பிரம்மதேவர் அந்த சௌனகாதி மகரிஷிகளை
சொல்லி அனுப்பி வச்சார். அப்போது மிக பெரியதான இந்த சக்கரத்தின் அச்சு நைமிஷாரண்யம் எனப்படும் இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த இடத்துல அச்சு முறிஞ்சுது. அந்த இடத்துல அந்த சக்கரம் நின்ன உடனே, அந்த அச்சு முறிஞ்சோடனே, அதேபோல் நைமிஷாரண்ய வனத்தை பற்றிய நைமிஷாரண்ய வனத்தில் அந்த இடத்துல அவங்க யாகம் செய்ய முற்பட்டார்கள், அந்த சௌனகாதி மகரிஷிகள். அதே மாதிரி இந்த நைமிஷாரண்ய வனத்தை பற்றி இன்னொரு கதையும் இருக்குது. மற்றொரு குறிப்பு வராக புராணத்தில் காணப்படுகிறது. அதில் என்ன சொல்லிக்கிறோன்னா, இந்த இடத்துல செய்யப்படக்கூடிய வேள்வியினால் அசுர எண்ணம் கொண்டவர்களின் மனம் பலம் குறைக்கப்பட்டது என்று குறிப்பு. இந்த இடத்துல யாகங்கள் பண்ணுறதுனால அசுரர்கள்லாம் சாதுக்களாகிடுவாங்களாம். அந்த இடத்துல வந்தால் வராக புராணத்தில் சொல்லப்படுது. நைமிஷாரண்ய வனம் அப்படிப்பட்ட அந்த வனமே பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சாநித்தியம், ஹரிசனுடைய சாநித்தியம் அதிகமாக இருக்குதான் அந்த இடத்துல. ஆமாம், அதனால் அசுரர்கள்லாம் அழிக்கப்படுகிறார்களாம் எந்த இடத்துல? அந்த நைமிஷாரண்ய வனத்தில் யாகம் பண்ணுறான். அப்போது அசுர எண்ணம் கொண்டவர்களின் பலம் குறைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அசுரர்கள்லாம் அங்கே கிட்டோட வர முடியாது. இவ்வாறாக அத்தகைய வேள்விகளை செய்வதற்கு நைமிஷாரண்யம் சிறந்த ஏற்றதொரு இடமாக பிராமணர்கள் எண்ணுகின்றனர். அந்த பிராமணர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் எல்லா விதமான யாகங்களையும் அவரது சந்தோஷத்துக்காக செய்கின்றனர், வேறு யாருக்காகவும் கிடையாது. அப்போ சௌனகாதி மகரிஷிகளும் எதுக்காகனா உலக நன்மைக்கு, உலகம் சேமம் அடையணும், கலியுகம் வந்துடுச்சு, மக்கள்லாம் சாந்தி அடையணும், சமாதானமாக இருக்கணும், கலிதோஷம்லாம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கலிம் ஆகதம் ஆகாகிய க்ஷேத்ரஸ்மின் வைஷ்ணவே வயம், களி வந்ததை தெரிந்து கொண்டு இந்த வைஷ்ணவ க்ஷேத்திரமாக்கிய விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் உலக சமாதானத்துக்காக அவர்கள் யாக வேள்விகள் நடத்துகிறாங்க. நைமிஷாரண்யவாசிகள், சௌனகாதி மகரிஷிகள். ஏன்னா இங்கே தான் அசுர எண்ணங்கள்லாம், அசுரர்கள்லாம் முறிபட்டு போய்விடுவார்கள். மக்களுக்குள்ளே இருக்கிற அசுரத்தன்மையெல்லாம் எகோரே கலோபிராய ஜீவஸ்ச அசுரதாம் கதா, அசுரத்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட கிளேச ஆக்ரந்தஸ்ய தசைவ சோதனை கிம்பராயணம், அந்த கிளேசங்களால், கலிதோஷங்களால் பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு அந்த கிளேசங்களை நீக்குவதற்காக அந்த யாகங்களை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்குள்ள அசுரத்தன்மைகள்லாம் நீக்குவதற்காக. ஜனா அகாசுராயந்தே சாட்டிய துஷ்கர்மகாரினாக, ஜனங்கள்லாம் பகவானே முழுங்கப்பட்ட அகாசுரம் போல பாவங்களால் கலங்கப்பட்ட இருதயம் கொண்டவர்களாக, அசுர சுபாவமுடையவர்களாக இருக்கிறார்கள் மக்கள்லாம். அதனால் கெட்ட காரியங்களை செய்வதில் கில்லாடிகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த கெட்ட காரியங்கள்லாம், அவங்க துஷ்ட சுபாவங்கள்லாம் அவங்களை விட்டு போகணும், அவர்கள் மனசில் சாந்தி நிலவணும், அஹிம்சா தர்மத்தை கடைப்பிடிக்கணும், பகவத் பக்தி பெருகணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக சௌனகாதி மகரிஷிகள் சத்திரயோகத்தை அனுஷ்டிக்கிறார்கள் அந்த நைமிஷாரண்ய வனத்தில். இதுதான் காரணம். அதனால் பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் எல்லா விதமான யாகங்களையும் அவரது சந்தோஷத்துக்காக செய்கின்றனர். பகவான் சந்தோஷமடைந்தால் கேட்ட வரங்களை கொடுப்போம். என்ன வரங்கள்? மக்கள் சேமமாக இருக்கணும். மக்கள் பக்தர்கள் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் பற்று கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஆனால் வீழ்ந்த ஆத்மாக்களோ பௌதிக வாழ்வின் இன்பத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றனர். இதுதான் அசுர சுபாவம். பகவான் விஷ்ணுவின் மகிழ்ச்சியை தவிர வேறெந்த காரணத்துக்காகவும் பௌதிக உலகில் செயலாற்றப்படும் எதுவும் செயலாற்றுபவரை மேலும் அதிகமான பந்தத்துக்கு ஆளாக்கிவிடும். நல்லா புரிஞ்சுங்க. அருமையான விஷயம் சொல்கிறார் ஸ்ரீல பிரபுபாதா. பகவத் திருப்திக்காக தான் யாகங்கள்லாம் செய்யக்கூடியது. பகவான் சந்தோஷம் அடைந்தால் இந்த கலியுக மக்கள் சேமமாக வாழ்வாங்க அப்படின்றது தான் அவங்க நோக்கம், சௌனகாதி மகரிஷிகள் நோக்கம். ஓகே. ஆனால் பகவானே தொண்டில் எப்பொழுதும் பற்று கொண்டவர்களாக இருக்கின்றனர் யார்? பாகவதர்கள். பகவானை சந்தோஷப்படணும், பகவான் சந்தோஷம், அதான் அவங்க நோக்கம். ஆனால் வீழ்ந்த ஆத்மாக்களோ, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி தெரியாத சௌனகாதி மகரிஷிகள் தெரிஞ்ச விஷயம் பாமர மக்களுக்கு தெரியாது. பௌதிக வாழ்வின் இன்பத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றனர். ஏன்னா இதுதான் சுகமாக இருக்கும். தற்காலிக உடனே கிடைக்கிற சௌக்கியம் என்னென்னா பௌதிக சௌக்கியம்தான். ஆன்மீக சௌக்கியம் நாளடைவில் தான் கிடைக்கும், அது பக்குவம் வேணும். ஆனால் பௌதிக சௌக்கியங்கள் பணம் இருந்தால் கஷ்டம். அது மாதிரி புலனின்பங்களை திருப்தி பற்றிக்கலாம். அதனால் இந்த வாழ்வில், பௌதிக வாழ்வில் இன்பத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் சுலபமாக கிடைக்குதுன்றதுனால பகவான் விஷ்ணுவின் மகிழ்ச்சியை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் பௌதிக உலகத்தில் செயலாற்றப்படும் எதுவும் என்ன பண்ணுறது,
செயலாற்றுபவரை மேலும் அதிகமான பந்தத்துக்கு ஆளாக்கிவிடும். யக்ஞ கர்மத்தை தவிர மற்ற கர்மங்களால் உலகம் பந்தப்படுகிறது அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு தவிர தன் புலன் இன்பங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளை பந்தப்படுத்தினா மேலும் மேலும் பிறவிகளை உண்டாக்கிடும், பந்தத்துக்கு ஆளாக்கிவிடும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. அப்போ மனசில் கலங்கம் உண்டாயிடும். எனவே பகவானையும் அவரது பக்தர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது சாஸ்திரங்களில். இது அனைவருக்கும் அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும். எப்போ நீ பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அதுதான் உலகத்துக்கு அமைதியை உண்டாகும். உலகத்தில் அமைதி ஏற்படுறதுக்கு ஒரே காரணம் அதுதான். கலியுகத்திலையும் கலியும் கெடும் கண்டு கொண்டேன், நாராயணன் நாமம் பகவான் நாம சங்கீர்த்தனம் யக்ஞம் தான் கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் தகுதியுள்ள ரிஷிகள் என்பதனால் அவர்கள் யாகம் செய்கிறார்கள். இது எதுக்காக இந்த யாகம் செய்யறா? இது அனைவருக்கும் அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும். அதாவது ஜென்மாவை கரையேற்றிக்கணும் அப்படின்ற முயற்சிக்கு அவங்க வருவாங்க. மக்கள் திருத்தப்படுவார்கள், மனசில் சாந்தி ஏற்படும், மனசு பரிசுத்தமாகும். அதுக்கு தான் பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய யாகத்தை அனுஷ்டிக்கிறார்கள். பெரும் ரிஷிகள் எல்லாம் எப்பொழுதும் பொதுமக்களுக்கு நல்லதை செய்ய விரும்புகின்றனர் இல்லையா. ரிஷிகள்லாம் சாதுக்கள்லாம் எப்பவுமே தங்களுக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. உலக மக்கள் நன்மைக்காக தான் அவர்கள் உலாவுகிறார்கள், நடமாடும் கோயில்களாக. இவ்வாறாக மிக பெரியதும் சங்கிலி தொடர் போல தொடர்ந்ததுமான வேள்வி சடங்குகளை நிறைவேற்றும் திட்டத்துடன் சௌனகரை தலைமையாக கொண்ட ரிஷிகள் மற்றவருடன் நைமிஷாரண்யம் என்னும் புண்ணிய இடத்தில் கூடியுள்ளனர். மறதியுள்ள மனிதர்கள் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய சரியான வழியை அறியவில்லை. மறதியுள்ள மனுஷன் அப்படின்றார். நேற்று என்ன சாப்பிட்டவங்க கூட இன்றைக்கி தெரியாது, உடனே மறந்துடும். அந்த அளவுக்கு ஞாபகமாக இருக்குது இல்லையா. அப்படிப்பட்ட மனிதர்கள் அமைதிக்கு வேறு என்னென்ன வழியை தேடுறாங்க. சுலபமாக பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் சிறந்த வழின்னு தெரியல அவங்களுக்கு. மறதியுள்ள மனிதர்கள் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய சரியான வழியை அறியவில்லை. இருந்தாலும் ரிஷிகள் இதை நன்கு அறிந்துள்ளனர், சௌனகாதி மகரிஷிகள். ஆகவே எல்லோருடைய நன்மைக்காகவும் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் செயல்களை செய்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் உண்மையான நண்பர்களாக இருந்து அனைத்து மக்களின் நன்மைக்காகவும் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். பகவான் தொண்டு செய்தால் மக்கள் எப்படி சேமமாக இருப்பாங்க? எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மாவே பகவான் தானே. வேரில் தண்ணி ஊற்றினா தன்னாலே கலைகளுக்கு ஏழைகளுக்கு போய் சேர்ந்துட போகுது. பகவானை சந்தோஷப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இந்த சுலபமான வழி இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பெரிய பணக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சிம்பிள் வழி தெரிஞ்சுக்கிட்டால் உலகத்தில் தன்னாமலே அமைதி உண்டாயிடும். நம்ம பகவான்களை போகும்போது ஏதாவது பழனி உத்தேசித்தானே போகிறோம். இதுபோல் பகவானை சந்தோஷப்படுத்தினா போகிறோம். என் புலன்களை திருப்திப்படுத்தினி. ஆமாம் கிருஷ்ணா கோவிந்தா, திருப்பதியில் நான் காசு போடுறேன். எதுக்காக காசு போடுறேன்? இந்த 10 ரூபா போடுறேன், இது 10 கோடியாக மாறணும் எனக்கு, அதுக்காக நான் உனக்கு உண்டியில் காசு போடுறேன். அப்படி தானே நம்ம புலன்களை திருப்திப்படுத்தினா பகவான்கள் போகிறோம். பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுறோம் நம்ம பக்தி இல்லையே. இன்றைக்கி பகவான் சந்தோஷம் அடையணும்னா நம்ம விரதங்கள் இருக்கணும், ஏகாதசி விரதம் போன்றவை. பகவானுக்கு பிடிக்கும் அது. அப்போ பகவானுக்கு நைவேத்தியம், பகவான் சாப்பிடணும். நம்ம சுயநலத்துக்காக பகவான்கள் போகிறோமா இல்லை பகவானை சந்தோஷப்படுறதுக்காக நம்ம போகிறோமா கோயிலுக்குன்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஆனால் இந்த யாகங்கள் நடத்தக்கூடிய ரிஷிகளுக்கு இந்த சூட்சமம் தெரியும். அதனால் பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய யாகங்கள் செய்கிறாங்க. இதனால தான் உலகத்தில் அமைதி ஏற்படும்ன்றதுனால 1000 வருஷம் நீடிக்கக்கூடிய சத்திர யாகத்தை அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய சரியான வழியை அறியவில்லை. இருந்தாலும் ரிஷிகள் இதை நன்கு அறிந்துள்ளனர். ஆகவே எல்லாருடைய நன்மைக்காகவும் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் செயல்களை செய்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் உண்மையான நண்பர்களாக இருந்து
அனைத்து மக்களின் நன்மைக்காகவும் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். யார்? சுகருத்துக்களாக எல்லா ரிஷிகளும், சாதுக்கள் தான் சுகருத்துக்கள், நண்பர்கள் போல இருந்து நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உங்களை எதையும் எதிர்பார்த்தில்ல, இது எப்படியா நீ சேமமாக இருப்பியா அப்படின்ற ஒரு பலனை, அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தினால. அதனால் அவங்களுக்கு எந்த லாபம் கிடையாது, நமக்கு லாபம். அதனால் சொல்ல, அவர்கள் அந்த சாதுக்கள்லாம் உண்மையான நண்பர்களாக இருந்து அனைத்து மக்களின் நன்மைக்காகவும் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். பகவான்களை போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த யாகங்கள் மூலமாக. மக்களுக்கு சாந்தி கொடு, மக்கள் நிம்மதியாக வரட்டும், எல்லாம் பக்தர்களாகட்டும், எல்லாம் பக்தி வழியில் வரட்டும், எல்லாம் பகவான் நாம சொல்லட்டும், ஜென்மாவை கரையேற்றிக்கிட்டோம், இப்படி மேலே மேலே பிறவிகளை உழல வேண்டாம் அந்த மக்கள் அப்படின்னு நமக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களாம் பகவானிடத்தில், சௌனகாதி மகரிஷிகள். தெரியுமா? அதுக்காக தான் யாகத்தை அனுஷ்டிக்கிறாங்களாம். சொல்கிறாங்க, மக்களின் நன்மைக்காகவும் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். அவங்களுக்கு ஆக வேண்டியதில்லை, அவங்க கரையேறியாச்சு, நம்மளை கரையேற்றத்துக்கு அப்படி பாடுபடுறாங்களாம். புகச்சில் போடுன்னு யாகம் நடத்துகிறாங்களாம். பகவான் விஷ்ணு பெரியதொரு மரத்தை போன்றவர். தேவர்கள், மனிதர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்தியாதர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் உட்பட அனைவரும் அந்த மரத்தின் கிளைகள், சுள்ளிகள் மற்றும் இலைகள் ஆகியவற்றை போன்றவர்களாவர். மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதால் மரத்தின் எல்லா பகுதிகளும் தானாகவே நீரை கிரகிக்கின்றன. ஆனால் துண்டிக்கப்பட்ட கிளைகளும் இலைகளும் ஊட்டத்தை பெறுவதில்லை. துண்டிக்கப்பட்ட கிளைகளுக்கும் நீரூற்றும் முயற்சியை மேற்கொண்டதும் படிப்படியாக அவை காய்ந்துவிடும். எப்படி? பகவான் சம்பந்தப்பட்ட இந்த சகல ஜீவராசிகளுக்கும் நாம் அறியாமலே நம்ம நன்மை செய்கிறோம் பகவானை சந்தோஷப்படுத்தும் போது. துண்டிக்கப்பட்ட கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நீரூற்றுவதால் ஒருவரது சக்தியும் நீரும் தான் வீணாகின்றன. அதுபோல் பகவானை விட்டு இந்த குடும்பத்தை திருப்திப்படுத்துகிறேன், என் புலன்களை திருப்திப்படுத்துகிறேன், இந்த மக்களை திருப்திப்படுத்துகிறேன், இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்துகிறேன்னா நடக்கவே நடக்காது. நீ தனித்தனியாக ஒருத்தரையாக நீ சந்தோஷப்படுத்துறதுனால சாத்தியம் இல்லை. அது என்ன தான் துண்டிக்கப்பட்ட ஒரு கிளைக்கு தனியாக, ஒரு கிளைக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா அது மற்ற இடத்துக்குலாம் போய் சேராது, அது கொஞ்ச நாள் காஞ்சி போடும். அது வேருடன் இணைந்திருக்கின்ற அந்த மரங்களுக்கு, அந்த கிளைகளுக்கு ஊற்றும் போது தான் அது மேலே மேலே அந்த வேரில் ஜலம் ஊற்றும் போது தான் தன்னாலேயே அந்த கிளைகள்லாம் செழிக்கும் இல்லையா? அதனால் நீர் இருந்தால் வீணாகிறது. அதனால் தனிப்பட்ட முறையில் நம்ம மனைவி திருப்தி பத்துறேன், பிள்ளைகளை திருப்தி பத்துறேன் அப்படின்னு சொன்னால் டென்ஷன் தான் அதிகமாகும், காலம் தான் விரையமாக, பணம் தான் செலவாகும். இவரெல்லாம் திருப்தி பற்ற முடியாது. இந்த குடும்பத்தெல்லாம் துண்டிக்கப்பட்ட கிளைகளை திருப்தி பற்ற மாதிரி இதெல்லாம் பௌதிகமாக அவங்கள திருப்தி பற்றுறேன், இவங்களை திருப்தி பற்றுறது. பகவானை சந்தோஷப்படுத்தும் போது தான் நீ வேரில் ஜலத்தை பார்த்துற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீ உலகத்தையே திருப்தி பற்றுற. நீ இப்போது அதை புரிஞ்சுக்கணும். அதே போலவே மனித சமூகம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரிக்கப்படும் போது அவர்கள் சக்தியும் மூலகங்களும் தான் வீணாகின்றன. புரியுதுங்களா? பகவான்கிட்ட தனியாக பிரித்து இவர்களுக்காக நீ சேவை செய்கிறேன்னு சொன்னால் அது சந்தோஷத்தை கொடுக்காது. தற்போதைய மக்கள் சமூகம் பரமபுருஷருடன் தங்களுக்குள்ள உறவிலிருந்து பிரிந்த நிலையில் உள்ளது. தற்போதைய மக்கள்லாம், இந்த மக்கள் சமூகம்லாம் பரமபுருஷருடன் தங்களுக்குள்ள உறவிலிருந்து பிரிந்த நிலையில் உள்ளது. புரியுதுங்களா? நம்மளாம் பகவானோட பிரிஞ்சு வந்துட்டோம். பகவானோட மறுபடியும் இணையும் போது தான் உண்மையான சந்தோஷம் அனுபவிக்க முடியும். மேலும் நாஸ்திக தலைவர்களால் உருவாக்கப்படும் எல்லா திட்டங்களும் ஒவ்வொரு அடியிலும் உடைத்தெறியப்படுகின்றன. இருப்பினும் இதில் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதில்லை. எவ்வளோ திட்டங்கள் போடுறாங்க மக்கள் அமைதிக்காக, மக்களை செம்ம வாழ வைக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. 1000 திட்டங்கள், 1000 மனக்கோட்டைகள், என்னென்னவோ சட்டத்திட்டங்களில் போடுறாங்க. உலகத்தில் பார்த்தா திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு, அநியாயம், அநீதி எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. அது யாரும் இன்னும் சட்டம் போட்டு திட்டம் போட்டு திருடிக்கொண்டே இருக்குது. அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டு. மக்கள் மனசு மாறாமல் இந்த அநீதிகளை ஒழிக்க முடியாது. அதை மாறத்துக்கு பகவான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் முடியும். பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த கன்க்ளூஷனுக்கு நாம் வந்துடணும். அதான் ஒரே வழி.
அதான் சொல்கிறார், ஒவ்வொரு அடியிலும் உடைத்தெறியப்படுகின்றன இவருடைய திட்டங்கள்லாம், எல்லா அரசியல்வாதிகளுடைய திட்டங்கள்லாம், நாஸ்திக தலைவர்களாக உருவாக்கப்படும் எல்லா திட்டங்களும் ஏன்னா நாஸ்திகம் அவர்களுக்கு இறைவனை நம்புறதில்லை, பகவத் பக்தியை நம்புறதில்லை, ஒரு பவித்திரமான ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு புத்தி செலுத்துறதில்லை. சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறார் ஸ்ரீல பிரபுபாதா, அருமையாக சொல்கிறார் குருநாதர் பிரபுபாதா. அந்த இறைவனை மறந்துவிட்டு இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நாமெல்லாம், இறைவனால் கொடுக்கப்பட்ட அப்பா அம்மா, இறைவனால் கொடுக்கப்பட்ட வீடு வாசல் பங்களா காரு பங்களா பணம் பதவி எல்லாமே, அந்த இறைவனையே உதாசீனப்படுத்திட்டு நாம் தனியாக சாதிச்சுக்கிறேன், நான் அந்த திட்டம் போகிறேன் இந்த திட்டம் போகிறேன் நடக்க எல்லாம் வேறில்லாத மரம் எப்படி பட்டு போயிடுமோ அதுபோல் இந்த உலகங்களே அல்லல் படுகிறது. நோய்களாலையும் நொடிகளாலையும் சண்டை சச்சரவுகளாலையும் நாட்டுக்கு சண்டை குண்டு வெடிப்பு அது இதுன்னு ஏன் அல்லல் படுதுன்னா பகவானை மறந்ததுனால்தான், வேரை வெட்டினதுனால்தான், அந்த வேர் பிடிப்பு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால்தான், ஏதோ கொஞ்சம் வேர் ஒட்டின்னு இருக்குது அவ்வளோதான். அந்த வேருக்கு ஜலத்தை வார்த்தாததால் தான், ஜலத்தை ஊற்றாததால் தான், வேறு திருப்திப்படுத்தினா வேலை ஜலத்தை ஊற்றினா தன்னாலே மரம் செழிப்பாக இருக்குது. வெளிப்புறமாக இருக்க கலைகளுக்கு தண்ணி ஊற்றின வேலை ஜலம் ஊற்றினா முட்டாள்தானே இது. மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்யுது. பகவானுக்கு நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி கட்டுதனமாக நம்ம இருந்தால், நன்றி மறந்தவர்களாக இருந்தால் எப்படி மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க? அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் இவர்கள் பண்ணக்கூடிய எல்லா திட்டங்களும் இவர்கள் மற்றவங்கள அடைக்காளன்னு பார்க்குறாங்க, மற்றவங்கள திருத்தணும்னு பார்க்குறாங்க, மக்களை திருத்தணுக்காக சட்டங்களை போடுறாங்க. இவங்களே திருந்தின பாடு கிடையாது. யாரையும் திருத்திட முடியாது, யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். யாரையும் திருத்த முடியாது, யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நம்மளே திருத்தின பாடு கிடையாது. பகவான் கையில் ஒப்படைச்சால் மட்டும்தான், நம்மை படைத்த தெய்வத்துக்களை வந்தால்தான் நமக்கு நிம்மதி. அது தவிர வேறு அமைதிக்கு வழியே கிடையாது. அதனால் எல்லா திட்டங்களும் ஒவ்வொரு அடியிலும் உடைத்தெறியப்படுகின்றன. இருப்பினும் இதில் அவர்கள் எச்சரிக்கையாக இருப்பதில்லை. நாங்கள் நாஸ்திகம் தான் தழுவோம், நாஸ்திகத்தை தான் பேசுவோம். இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது, அப்படி தான் பேசிட்டு நாங்கள் பல விதமான என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் பண்ணுவோம். இந்த யுகத்தில் பகவானின் புனித நாமங்களை கூட்டமாக சேர்ந்து பாடுவதே விழிப்புணர்ச்சியை பெறும் முறையாகும். எடுத்தோடனே ஒரே அடி அடித்தார் பார், சரியான அடி. மக்களுக்கு விழிப்புணர்வு. நீ ஒன்றுமே வேணாம், தெய்வத்தை நம்ப வேணாம், சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு பாடினே வா, உனக்கு விழிப்புணர்ச்சி நீயே ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுப்பார். ஒரு மணி நேரம் ஹரே கிருஷ்ணா சொல்லிப்பார், பாடிப்பார். ஒரு மணி நேரம் பொறுத்து உன் மனசில் எவ்வளோ சாந்தி கிடைக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, ஒரு ஷார்ப்பான மைண்டு கிடைக்குது பார். அப்போ உனக்கு அந்த புத்தி ஃப்ரெஷ்னஸ் அடையிறது நீ புரிஞ்சிக்கினாவே அவனுக்கு ஆஹா இறைவன் இருக்கிறான்றது நீ தெரிஞ்சுப்பேன். அவன் நாமங்களை சொல்லும்போதே நம்மளுக்கு இவ்வளோ பிரிஸ்க்னஸ் கிடைக்குது, இவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி தெம்பாக இருக்கிறோம், துள்ளி குதிக்கிறோம். என்ன இது, இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அப்போ தெரிஞ்சா பிரத்யக்ஷமே தரிசித்தம்னு கண்ணுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை கொடுக்குதான். இதுதான் கலியுகத்தில் ஆஸ்திகனையும் நாஸ்திகனாக மாற்றக்கூடியது. அவனை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் காதலியாவது போட்டுருங்க. அவன் எனக்கு நான் அதெல்லாம் அந்த நாமத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன். சரி, அவன் காதில் கேட்க முடியாது இந்த நாம சங்கீர்த்தனம் போட்டுருங்க. சைதன்ய மகாபிரபு ஒரு முஸ்லீம் காதல் அப்படி தான் போட்டு அவர் சிறந்த பக்தர் ஆகிட்டார் இல்லையா? அது மாதிரி தான் பண்ணணும். அதனால் இந்த யுகத்தில் பகவானின் புனித நாமங்களை கூட்டமாக சேர்ந்து பாடுவதே விழிப்புணர்ச்சியை பெறும் முறையாகும். இதற்கான வழிகளும் உபாயங்களும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் மிகவும் விஞ்ஞானபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளன. விஞ்ஞானபூர்வம் அனுபவபூர்வமாக நீ அப்படியே அனுபவிக்கலாம். இப்போது நீ பாடிப்பார், ஒரு மணி நேரம் ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் பாடிப்பார், ஒரு மணி நேரம் பொறுத்து நீ எப்படி இருக்கிற பாரு. இப்போ இருக்கிற நிலைக்கும் இந்த மந்தத்துக்கும் இந்த சோம்பேத்தனத்துக்கும் இந்த ஒரு தயக்கமாக அப்படியே ஒரு சில பேர் பார்த்தா சோப்பலாகி மாதிரி அப்படியே நொந்து போயிருப்பாங்க, ஏதோ கவலை இல்லை. ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பாடி ஒரு மணி நேரம் பாடி முடிச்சிட்ட பிறகு பார்த்தா அப்படியே என்னவோ மழையே தூக்குற அளவுக்கு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் புத்துணர்ச்சியில் மிதப்பாங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன், நானே அனுபவிச்சிருக்கேன். அப்போ ஒரு மணி நேரம் அந்த கீர்த்தனையில் என்ன நடந்தது அப்படின்னா பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டான் நீ பண்ண கீர்த்தனையினால்.
பகவான் சந்தோஷம் அடைஞ்சதால் தான் இப்போ நீ சந்தோஷமாக இருக்கிற, புத்துணர்ச்சியாக. இந்த 1 மணி நேரம் பொறுத்து நீ புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பகவான் அவ்வளோ சந்தோஷம் அடைகிறான். பகவான் சந்தோஷம் அடைஞ்சதுனால உனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிது அப்படின்னு புரிஞ்சுக்கும். இவ்வளோ தான். அதனால் இந்த சைதன்ய மகாபிரபுவால் மிகவும் விஞ்ஞானபூர்வமாக அனுபவபூர்வமாக இதை வழங்கினாராம். மேலும் உண்மையான அமைதியையும் செழுமையையும் ஏற்படுத்துவதற்காக, செழிப்புன்றதுனால ஒரு குளிர்ச்சி, அதாவது ஒரு பசுமை, அந்த மனசில் அந்த செழிப்பு ஏற்படும். அவரது போதனைகளை புத்தி நுட்பம் உள்ளவர்கள் யார் சைதன்ய மகாபிரபுடைய போதனைகளை புத்தி நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செழுமையும் ஏற்படுத்துவதற்காக அவரது போதனைகளை புத்தி நுட்பவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதே நோக்கத்துக்காக தான் ஸ்ரீமத் பாகவதம் வழங்கப்பட்டுள்ளது. பிந்தைய ஸ்லோகங்களில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். இன்னும் தெளிவாக வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் தெளிவாக விளக்கப்பட போகிறது. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாகவதம் படிக்கும்போதே. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதனால் ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 1 மணி நேரம் பாடுங்க. உங்களுக்கு என்ன தடை? உங்களுக்கு யார் தடை பண்ண போகிறாங்க? நீங்கள் பாடுங்க, வெக்கத்தை விட்டு பாடுங்க. இதில் பகவான் அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாருன்றதை நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. சும்மா 1 நாமம் 2 நாமம் சொல்லிட்டுலாம் யாரை கட்டக்கூடாது. புரியுதுங்களா? சாண்டிங் ஜபம்னு ஜபிச்சா 16 மாலை ஜபிக்கணும். கீர்த்தனம் பண்ண ஒரு மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் கீர்த்தனம் பண்ணணும். அப்போது நீங்கள் அந்த சந்தோஷம், அந்த ஆனந்த அனுபவம், கிருஷ்ணன் சந்தோஷம் அடைந்ததை உங்களுக்குள்ளே நீங்கள் அனுபவிப்பீங்க. கிருஷ்ணன் சந்தோஷம் அடைஞ்சது உங்கள் மனசில் இருக்கிற பரமாத்மா சந்தோஷம் அடைஞ்சது. பரமாத்மா எல்லா ஹிருதயத்துலாம் இருக்குது, அகம் ஹிருதி சன்னிவேஷ்டோன்னு. அப்போ நம்ம பரமாத்மா நம்ம ஹிருதயத்தில் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறான்னு நம்ம ஹிருதயத்தில் உள்ள சந்தோஷத்தினாலே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதான் சார் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்காராம் சைதன்ய மகாபிரபு, அப்படி வழங்கியிருக்காராம். அப்படி சொல்கிறார். அப்படின்னா நம்ம அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கலான்றார். நீங்கள் அனுபவிக்கலாம். இதெல்லாம் ஒரு மகான்கள் வாக்கில், வைஷ்ணவர்கள் வாக்கில் கேட்டால் தான் இந்த வார்த்தைகள்லாம் அர்த்தம் புரியும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன சைதன்ய மகாபிரபு விஞ்ஞானபூர்வமாக அது என்னது அப்படின்னா நீங்கள் அனுபவிக்கலாம். சைதன்ய மகாபிரபு அதை நடத்தி காட்டி நிறைய குழுக்களை கூட்டி, பாகமாக குழுக்களை கூட்டி, அவரெல்லாம் இந்த ஏரியாவில் போய் நீ பிரச்சாரம் பண்ணு, இந்த ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களும் அனுப்பிச்சு, அப்போது அந்த ஸ்ரீவாச பண்டிதர், ஹரிதாஸ் தாகூர் அவங்களாம் அந்த ஏற்படுத்தி, நித்யானந்த பிரபு அவங்களாம் போய் அந்த நாம பிரச்சாரம் பண்ண சொல்லி, அப்படி அந்த பக்தர்களுக்குள்ளே அந்த பகவன் பக்தி, அந்த கிருஷ்ண கீர்த்தனைகளை பாடி அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ஏற்பட்டு ஆடி பாடி குதித்து அந்த கிருஷ்ண சந்தோஷத்தை அடைஞ்ச உடனே இதுமாதிரி இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டாங்க ஜனங்க. எதனால் ஜனங்க கவர்ந்திருக்கப்பட்டது? இந்த நாம சங்கீர்த்தனத்தினால. ரொம்ப சுலபமாக இருக்குது. ஹரே கிருஷ்ணன் சொன்னால் பகவான் சீக்கிரம் பெரிய யாகங்கள் நடத்துகிறாங்க இல்லையா, சத்திரமன்ற யாகம். ஆனால் கலியுகத்தில் பரிந்துரைக்கப்பட்டது ஹரிநாம சங்கீர்த்தன யஜ்ஞம் தான். யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி சுமேதசா, சிறந்த புத்திமான்கள் தான் இந்த யாகங்கள், நாம சங்கீர்த்தன யஜ்ஞங்களை பண்ணுவாங்களாம். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயே யஜந்தி சுமேதசா. பகவான் அதான் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவோடும் தன் விஷ்ணு பார்ஷதர்களோட சாங்கோபாங்க அஸ்திர பார்ஷதம், அஸ்திரம்னா இந்த சிப்லாகட்டை கரதாளம் இல்லையா, அந்த மிருதங்கம், இவைகள் தான் அஸ்திரங்களாம். இந்த அஸ்திரங்கள் மூலமாக அசுரத்தன்மைகளை விரட்டி அடித்து இந்த நாம சங்கீர்த்தன யஜ்ஞத்தினால் உலகத்தையே பவித்திரமாக்கினார்கள். எல்லார் மனசுலையும் சந்தோஷத்தை, ஆனந்தத்தை உண்டு பண்ணார்களாம். அவர்கள் தான் சிறந்த சிறந்த புத்திமான்களாம். நாமத்தை சொல்கிறவங்க தான், இந்த நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணுறவங்க தான். அப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே சொல்கிறாலும் சரி, இல்லை ராமராமான்னு சொன்னாலும் சரி, யாருக்கு எது பிடிக்குதோ அப்படி சொல்லுங்கள். நாம சங்கீதம் ஆனால் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது சொல்லணும். அது சொன்னால் அந்த ஆனந்தத்தை நம்ம பிரத்யட்சமாக அனுபவிக்கலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் கலியுக ஆரம்பத்தில் அந்த யாகத்தை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களாகிய சௌனகாதி மகரிஷிகள் சத்திரம் என்ற யாகத்தை அனுஷ்டித்தார்கள். ஆனால் தகுதி இல்லாதவர்களாகிய நம்ம கலியுக மக்கள், பாமர மக்கள் நிச்சயமாக நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் யார் வேணாலும் பண்ணலாம். நாமலாம் பண்ண வேண்டியது நாம சங்கீர்த்தன யஜ்ஞம் தான்.
அதான் இந்த யாகத்தினால்தான் பகவான் சந்தோஷம் அடைவான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு பிரபுபாதா விளக்குறார். ஓகே, இந்த ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா சூத மகரிஷி வராரு, அவருக்கு உபச்சாரங்களை பண்ண போகிறாங்க சௌனகாதி மகர்ஷிகள். அப்புறம் அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்க போகிறார்கள் பாகவத நிமித்தமாக. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதுக்கே 45 நிமிஷம் ஆகிப்போச்சு. பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதி ராம ராம ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 சீதாபதி ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भगवान की जय. श्रील प्रभुपाद की जय. राम 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 राम. सकल साधुगण की जय. राम 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 राम.